ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்கு நன்றியுடமை துதிக்கிறோம், நன்றியுடமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரம் வரை ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து தேசத்திற்காக ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் செய்ய ஆண்டவரே நீ தந்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம். நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, ஆண்டவரே, தாவீது சொன்னது போல என் வாயின் வார்த்தையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே அது பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்லி நாங்களும் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கொடுக்கும்படியாக தேவன் தந்த இந்த மகாபெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் என்னை அழைத்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக அழைத்த கிரேஸ் டிவியினுடைய நிறுவனர் ரெவரண்ட் சந்திரமோகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கிரேஸ் டிவியை நடத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியையும் என் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு சின்ன காரியத்தை தான் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன். ஒரு சங்கீத பகுதியை கொஞ்சம் நம்ம நேரம் தியானிக்கலாம் என்று சொல்லி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், மனப்பாடமாக நாம் அறிந்த ஒரு சங்கீதம், அதிகமாக உபயோகப்படுத்துகிற ஒரு சங்கீதம், அந்த சங்கீத பகுதியிலிருந்து சில காரியங்கள் எங்களோடு பேசலாம் என்று சொல்லி நான் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 91 நம்ம வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் ஒருவேளை இந்த சங்கீதத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது சில நேரங்களிலே மோசையினுடைய சங்கீதம் என்று சொல்லி அநேகர் யோசிப்பார்கள். ஆனால் இது மோசையுடைய சங்கீதம் கிடையாது. இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். தாவீது வயது முதிர்ந்த காலத்திலே இப்பொழுது சாலோமோனை அவன் ராஜாவாக்க வேண்டிய இந்த சூழ்நிலையிலே தாவீது என்ன செய்கிறார் என்றால், சாலோமோனை அழைத்து அவனு சில ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சாலோமோனை அழைத்து அந்த ஆசரிப்பு கூடாரம் பகுதியிலே அந்த உடன்படிக்கை பெட்டி அருகிலே சென்று அங்கே இருந்து அந்த சொன்ன ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 91 சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு உரையாடலாக இது தாவீதுக்கும் சாலோமோனுக்கும், அது உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால அது கர்த்தருக்கும், ஆகவே இந்த 3 பேருக்கும் நடக்கிற ஒரு உரையாடலாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. ஆகவே இப்பொழுது 1ஆம் வசனத்திலே வாசித்தது போல தாவீது சாலோமோனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் நீதான் பொறுப்பெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதுக்கு மனசுக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்கு. அதனால தாவீது சில அறிவுரைகளை சாலோமோனுக்கு சொல்லுகிற நேரத்தில் சாலோமோனை பார்த்து சொல்லுகிறார், சாலோமோனே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி தாவீது சாலோமோனை பார்த்து சொல்லுகிறான். வேதத்திலே, பழைய ஏற்பாட்டிலே உன்னதமானவர் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. பல காரியங்கள், கர்த்தருடைய தூதனானவர் என்ற ஒரு வார்த்தை அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள். அதே போல் உன்னதமானவர் தானியேலில் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம், உன்னதமானவர் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி. அப்போ அந்த உன்னதமானவர் யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்பொழுது தாவீது சொல்லுகிறார், அந்த உன்னதமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய பிதாவினுடைய நிழலில் அவன் இருக்கிறான் என்று சொல்லி, ஆகவே சாலமோன், நீ அவருடைய நிழலில், நீ அவருடைய மறைவில் நீ மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது சாலமோனிடத்திலே பேசுகிறார். அதற்கு சாலமோன் மறுமொழியாக 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது இது சொன்ன உடனே சாலோமோன் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கவலைப்படாதீங்கப்பா, அவர்தான் என்னுடைய தேவன், அவர்தான் என்னுடைய நம்பிக்கை, அவர்தான் என்னுடைய கோட்டை, அவர்தான் என்னுடைய அடைக்கலம், நான் அவரைத்தான்
என்னுடைய சொந்த இரட்சகராக தெய்வமாக நான் கொண்டிருக்கிறேன், ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி சாலமோன் வந்து மறுமொழி கொடுக்கிறான். ஆண்டவரை பார்த்து நான் இப்படியெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்படி சொன்ன உடனே தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய குமாரன் ஆண்டவரை இறுக பற்றி கொள்கிறான். தன்னுடைய பிள்ளை ஆண்டவர் தான் என்னுடைய நம்பிக்கை, ஆண்டவர் தான் என்னுடைய கோட்டை, ஆண்டவர் தான் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லி தன்னுடைய மகன் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே தாவீதுக்கு ஒரே சந்தோஷத்தினால வசனம் 3-13 வரைக்கும் தாவீது சந்தோஷத்தின் மிகுதியினால் சாலமோன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். சாலமோனை தீர்க்க தரிசனமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லுகிறார் நம்ம வாசிக்கலாமா? 3-13 வரைக்கும். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பார், நீ கர்த்தரை உன்னுடைய அடைக்கலமாக கொண்டிருக்கிறார் சாலமோன். நீ ஆண்டவர் தான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய தேவனுடைய கோட்டை என்று சொல்லியிருக்கிறபடினால் அவர் உனக்கு என்னெல்லாம் செய்ய போறார் தெரியுமா? அவர் என்ன பண்ண போறார்னா, வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்புவிப்பார், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். நீ ஆண்டவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடினால் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த 3-13 வரைக்கும் தாவீது சாலோமோனை பார்த்து சந்தோஷத்தின் மிகுதியினால் அவன் தீர்க்க தரிசனமாக அவனை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதித்து அவர் சொல்லுகிறார். இப்போ இந்த காரியம் எல்லாம் சொல்லிட்ட பிறகு இப்போ கர்த்தர் பேசுறாரு. யார் இடத்துல? சாலோமோன் இடத்துல கர்த்தர் பேசுறாரு. தாவீது முன்னிலையில் அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் நின்று இவங்க உரையாடுறாங்க. அப்போ கர்த்தர் என்ன பேசுறாரு? 14, 15, 16 வாசிக்கலாம். கர்த்தர் சாலோமோனை பார்த்து இப்போ சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில், அதாவது சாலமோன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த 3 வசனம் யார் பேசினது? கர்த்தர் சாலோமோனை குறித்து பேசினார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறான், அவன் என்னையே நம்பிக்கையா இருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆபத்தில் நான் அவனோடு கூட இருப்பேன், அவனை நான் தப்புவிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீடித்த நாட்களை நான் அவனுக்கு கொடுப்பேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தேவன் கர்த்தர் சாலோமோனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இதிலிருந்து ஒரு சில காரியங்களை தான் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன். இந்த தாவீது சாலோமோனிடத்திலே அந்த 3-13 வரைக்கும் பேசும் பொழுது அவர் அதிகமாக எதை குறிப்பிட்டு திருப்ப அவர் சொல்லுகிறார் என்றால், அவர் வாழ்க்கையிலே, தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் மிகவும் பாதித்தது. அந்த
பாதிப்பின் நிமித்தம் தன்னுடைய குமாரனுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு என்ன பண்ணுவார்? உன்னை தப்புவிப்பார். உன்னை கொள்ளை நோய்க்கு என்ன பண்ணுவார்? உன்னை தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு, பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, உன் வலது புறத்திலே 10000 பேர் விழுவாங்க, ஆனால் அது என்ன பண்ணாது? உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான காரியத்தை அவர் பேசுகிறார். எதை குறித்து அவர் அதிகமாக பேசுகிறார் என்றால், நிறைய நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த பிசாசானவன் கொள்ளை நோய்களை, தேவையில்லாத நோய்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவன் கொண்டு வருவான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ ஆண்டவரை அடைக்கலமாக கொண்டிருக்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்க்கு நீ என்ன பண்ண தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. இப்படிப்பட்ட மோசமான நோய்களுக்கு நீ கலங்க தேவையில்லை. வேடன் வைத்திருக்கிற நோய்க்கு பயப்பட தேவையில்லை. பகலில் நிறைய நோய் பறந்துட்டு இருக்கு, இரவில் அதிகமான நோய் அங்கே வந்துட்டு இருக்கு, மத்தியானத்தில் அம்பு போல உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட விபத்துகளுக்கு அல்லது இப்படிப்பட்ட நாச மோசங்களுக்கு அல்லது இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு நீ என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவர் சொல்லுகிறார், உன் வாதை வந்து உன்னுடைய கூடாரத்தை என்ன பண்ணாது, அணுகவே அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி ஒரு பெரிய காரியத்தை அவனுக்கு, சாலமோனுக்கு மீண்டும் மீண்டும் அந்த நோயை குறித்து, அந்த ஒரு வியாதியின் காரியத்தை குறித்து அவர் சொல்ல. ஏனென்றால் தாவீது அரசாண்ட சமயத்திலே ஒரு காரியத்தை நிமித்தம் மிகவும் பாதிக்கப்பட்டார். அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். எங்கே வாசிக்கலாம் என்றால் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இப்பொழுது தாவீது இருதயத்திலே ஒரு காரியத்தை ஏவப்படுகிறான். என்ன காரியத்தை ஏவப்படுகிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவதற்கு தாவீது இருதயத்தில் ஏவப்படுகிறார். இந்த காரியத்துக்கு விரோதமாக தேவனுடைய ஆண்டவருடைய கோபம் எழுகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள், இந்த காரியத்தை நிமித்தம் அங்கு ஒரு பெரிய வாதை உண்டாகிறது. அந்த வாதையிலே ஏறக்குறைய 70,000 பேர் என்ன பண்ணுகிறாங்க, மடிந்து போகிறதை பார்க்க. இது தாவீதுடைய இருதயத்தை மிகவும் பாதித்தது. ஒருவேளை இதே காரியத்தை, இதே சம்பவம் தான் அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கேயும் கரங்களை வைத்துக்கொள்வோம். அப்படியே கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ணலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. வாங்க, அங்க தாவீதை அப்ப ஏவி விட்டது யாருதான்? சொல்லுங்க, சாத்தான். தமிழ் வேதாகமத்திலே இந்த 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் முதல் சாத்தான் என்ற ஒரு வார்த்தை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தான் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்தோடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு பெரிய வாதை எழும்புகிறது. அது நிமித்தம் அநேக ஜனங்கள் இறந்து போகிறார்கள். ஒரு பெரிய கொள்ளை நோய் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், குறிப்பாக இந்த யூதர் குலத்திலே ரபிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த சாத்தான் தான் எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும் அவன் காரணமாக அவன் இருக்கிறான். எந்த கொள்ளை நோய் மனிதர்களை சந்திக்கிறதோ, எந்த விதமான நோய்கள் எல்லாம் மனிதனை சந்திக்கிறதோ, அந்த நோய்களுக்கு பின்னாடிலாம் யாருன்னா இருக்கிறான்? சாத்தான் தான் இருக்கிறான். அநேக நேரங்களிலே நோயை அனுப்பி கடவுள் நம்மை தண்டிக்கிறார் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அநேகர் அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் வேதத்திலே அதற்கு ஆதாரமே இல்லை. ஆனால் சாத்தான் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் என்னது, காரணமாக இருக்கிறான். இந்த வேதாகமத்தில் நீங்கள் படிக்கும்போது மறுபடியும் கர்த்தர் அந்த வாதையை வர வைத்தார், கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார் என்று எழுதியிருக்கிறபடியினால் நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இது சாத்தானுடைய தந்திரத்தினால் நடந்த ஒரு காரியம். நான் தொடர்ந்து விளக்கும் போது உங்களுக்கு அது நன்றாக புரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கடவுள் நோயை தருகிறார் என்று சொல்லி நம்ம ஒரு நாளுமே யோசிக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே பிசாசான
சாத்தானவன் அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் நுழைந்த உடனே அவன் மூலமாக இந்த உலகத்திலே சாபம் வருகிறது. அந்த சாபத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் என்ன நடக்கிறது என்றால் முள்ளும் குறுக்கும் வேதனைகளும் நோய்களும் இந்த உலகத்திற்கு வர ஆரம்பித்தது. ஒருவேளை இந்த இடத்திலே நம்ம பார்க்கும்போது சாத்தானுடைய பெயர் வருகிற இந்த அதிகாரத்திலே 70,000 பேர் கொள்ளை நோயினால் சாகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. யோபுவின் புஸ்தகத்திலே சாத்தான் என்ற வார்த்தை மீண்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த இடத்திலே நீங்கள் வாசிக்கும் போது யோபுவுக்கு மிக கொடிதான நோய்களை கொண்டு வந்து சாத்தான் அவனை வாதித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தை நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அநேக அற்புதங்களிலே இயேசு பேசுவார். அசுத்த ஆவிகளை அவனை துரத்தின பின்பு அவன் குணமானான் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். வேதம் இங்கே சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையினால் அகப்படுகிறவர்களுக்கு சுகம் தேவை. அவர்களுக்கு தேவன் குணமாக்கி கொண்டிருக்கிறார், சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஒரு பெண் கூனியாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி. இப்படி எல்லா விதமான நோய்களுக்கும் பின்னாடி இருந்து மனிதனை அழிவுக்கு நேராக கொண்டு செல்வது யார் என்றால் சாத்தான் தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த சாத்தான் தான் பின்னாடி இருந்து இப்படிப்பட்ட நோய்களை அவன் கொண்டு வருகிறான். இந்த வாசிக்க கேட்ட இந்த சங்கீதத்திலே கூட நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி. ஒருவேளை தமிழ் வேதாகமத்திலே இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இதில் TOT என்று சொல்வார்கள், டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்று சொல்லி ஒரு வேதாகமம் இருக்கிறது. அதாவது எபிரேய மொழியிலே அந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆங்கிலத்திலே அப்படியே அதனுடைய அர்த்தத்தை அப்படி விளக்கி கூறுகிறதற்கு ஒரு வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். எபிரேய மொழியிலே என்ன இருக்கிறது என்பதை விளக்கி கூறும் ஒரு வேதாகமம் TOT என்று சொல்லி அதை அழைக்கிறார்கள். அந்த வேதாகமத்திலே இந்த வசனத்தை எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்றால், you will not be afraid of plagues or widespread sickness that demon cause that attack people at night or other evil force that kill people at midday. அப்படி என்றால் demons அது ஈவில் ஃபோர்ஸஸ், இதுதான் இப்படிப்பட்ட நோய்கள் வருவதற்கு, பிளேக்ஸ் கொள்ளை நோய்கள் வருவதற்கு, வைட் ஸ்ப்ரெட் சிக்னஸ் அப்படின்னா சில நேரங்களில் இப்போ கூட நம்ம ஜெபம் பண்ணுறோம், கேன்சர் நோயினால் ஏராளமான அங்கங்கே அப்படியே ஒரு பெரிய ஒரு வைடு ஸ்ப்ரெட்டாக அங்கங்கே அந்த சிக்னஸ் பரவி இருக்கு. இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் யார் தான் காரணமாம்? டீமன்ஸ், பிசாசு தான் காரணம், சாத்தான் தான் காரணம் என்று சொல்லி இந்த சங்கீதம் 91ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஒருவேளை தமிழ் வேதாகமத்தில் அதனுடைய காரியம் இல்லை என்றாலும் கூட அதனுடைய விளக்கத்தை எழுதும் போது இப்படி எழுதுகிறார்கள், டீமன் தட் காஸ், அதாவது இரவிலே ஒரு விதமான அசுத்த ஆவிகள் இப்படிப்பட்ட கொள்ளை நோயை ஜனங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. மத்தியானத்திலே இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் பகலிலே மிட்டே என்று சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட கொள்ளை நோயை ஜனங்களுக்குள் அனுப்பி ஜனங்களை அழிக்கும்படியாக காரியங்களை அந்த செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை, அதற்கு நீங்கள் கலங்க தேவையில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் ஆண்டவர் நம்மை காக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகதான் ஒருவேளை இந்த கொரோனா போன்ற கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிறவர்கள் அநேகர் இரவு நேரத்தில் தான் அவர்களுடைய ஜீவன் பிரிந்து போகிறதாக சொல்லுகிறார்கள். கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிறவர்கள் காரணம் இந்த பிசாசு செய்கிற ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால், நம்ம திருப்பவும் 2 சாமுவேல் நேராக 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுவதற்கு தாவீது ஏவப்பட்டான். அது சாத்தானால் ஏவப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த பின்பு தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இப்போ காத் என்னும் தீர்க்கதரிசி 3 காரியத்தை சொல்லுகிறான் தாவீதினிடத்தில். தாவீது பாவம் செய்தபடினால் அவன் சொல்றான், தாவீது நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். ஒருவேளை என்ன மக்களை தொகையிடுறது என்ன அவ்வளோ பெரிய ஒரு பாவமா, அவ்வளோ பெரிய ஒரு குற்றமா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது? ஜனங்களை கணக்கு பார்த்ததினால், இலக்கம் பார்த்ததினால், சென்சஸ் எடுத்ததுனால இவ்வளோ பெரிய ஒரு காரியமா? ஏன் இந்த காரியம் என்று சொல்லி நம்ம வாசிப்போம் என்றால் இதற்கான அர்த்தம் அங்கே இருக்கிறது. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-13. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். இப்பொழுது இங்கே ஒரு நியாய பிரமாணம், மாறாத ஒரு பிரமாணம் இருக்கிறது. என்ன பிரமாணம் இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கிட வேண்டும் என்றால், தொகையிட வேண்டும் என்றால், லக்கம் பார்க்க வேண்டும் என்றால், அப்படி லக்கம் பார்க்கிற ஒவ்வொரு நேரமும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடத்திலிருந்து அரை சேக்கல் என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்கள் அதை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு வாதை வந்துடும். அதுதான் போட்டிருக்கு. அவர்களுக்கு ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்கள் ஆத்மா ஒவ்வொருவருக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு அரை சேக்கல் என்ன பண்ணணும்? நீங்கள் கலெக்ட் பண்ணி கர்த்தரிடத்தில் நீங்கள் கொடுக்கணும் என்பது மோசே கொடுத்த ஒரு பிரமாணம். இது ஆண்டவர் சொல்லிட ஒரு பிரமாணம். ஆண்டவர் எப்பொழுதுமே வார்த்தையை மீறி செயல்படவே முடியாது ஆண்டவரால். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அப்படி கொடுக்காவிட்டால் ஒரு வாதை உண்டாகும். ஆகவே வாதை உண்டாகாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்கள் ஆத்துமாவுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அரை சேக்கல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிரமாணத்தை தான் யார் மீறினார்? சொல்லுங்க. தாவீது மீறிவிட்டான். அவர்களிடத்திலே லக்கம் பார்க்க சொன்ன தாவீது அவர்களிடத்திலே வாங்க வேண்டிய அந்த அரை சேக்கல் என்ன பண்ணலை? வாங்கலை. ஒன்று மறந்து போயிருக்கலாம், அல்லது அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் ஞாபகப்படுத்தி இருக்க வேண்டும், அவர்களும் ஞாபகப்படுத்தலை. பாருங்க, பிசாசு சாத்தான் தாவீதுடைய இருதயத்தை ஏவி அவர்களை லக்கம் பார்க்க சொன்ன இந்த சாத்தானானவன், ஆனால் லக்கம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே வாங்க வேண்டிய சேக்கலை மறக்கடித்து விட்டான். இப்பொழுது ஆகவே அங்கே ஒரு பெரிய ஒரு துயரம் அங்கே நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த காரியத்தை மீறி நம்பரினால் தான் இப்பொழுது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. ஏன்னா பிரமாணத்தை அவர் மீறுகிறான், அந்த தாவீது மீறுகிறார். ஆகவே இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய் என்று சொன்ன உடனே தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய கரத்தில் என்ன பண்ணுறேன்?
விழுந்து போகிறேன் என்று சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுக்கின்றான். அப்பொழுது என்ன நடக்கிறது? நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தருடைய கரத்திலே விழுந்த உடனே அடுத்த நாள் என்ன நடக்கிறது? வேதம் இங்கே சொல்லுகிறது, குறித்த காலத்திலே காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொள்ளை நோயை தான் முதல் பெயர்சபா மட்டும். அதுதான் இஸ்ரவேலுடைய பார்டர். இங்கே லக்கம் பார்க்கும்போதே அந்த 2 சாமுவேல் 24 அதிகாரம் 2 வசனத்திலே, நீ தான் முதல் பெயர்சபா மட்டும் இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுவான். ஆகவே தான் முதல் பெயர்சபா மட்டும் என்ன நடக்கிறது? அங்கே மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய் வருகிறது. தான்லேருந்து அந்த கொள்ளை நோய் அப்படி ஆரம்பித்து வருகிறது. இந்த நடுவில் தான், இஸ்ரவேல் தேசத்தில் நடுவில் தான் என்ன ஒரு பட்டணம் இருக்கிறது என்றால், அந்த தலைநகர எருசலேம் இருக்கிறது. எருசலேமை தவிர்த்து மற்ற எல்லா இடத்திலும் இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. அந்த காலம் ஆரம்பித்து எருசலேமில் மட்டும் அங்கே நடக்கல, மற்ற தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள எல்லா இடங்களிலும் அந்த கொள்ளை நோய் பரவ ஆரம்பித்திருக்குது. எல்லா இடத்திலும் பரவ முடித்த பிறகு அதுக்கப்புறம் தான் நடுவில் வருகிற எருசலேமுக்கு வருகிறார். 16 வசனத்தை வாசிங்க. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்க தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். பாருங்க, இப்போ இதே காரியத்தை நீங்க 1 நாளாகமம் 21 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 15 வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:15. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும். 16 வசனம் சொல்லுகிறது, தாவீது கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அது எருசலேம் மீது நீட்டிருக்க கண்டான். பாருங்க என்ன நடக்கிறது என்றால், அந்த 2 சாமுவேல் நீங்கள் 1 நாளாகமம் அப்படின்னு நீங்கள் வாசி அதை கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நன்றாக நடக்குது. தான் முதல் பெயர்சபா மட்டும் என்ன நடக்கிறது? கொள்ளை நோய் பரவி கொண்டே வருகிறது. நடுவில் இருக்கிற எருசலேமை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடங்களிலும் என்ன ஆயிடுச்சு? கொள்ளை நோய் பரவி எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிட்டே வராங்க. எத்தனை பேர் செத்து போயிட்டாங்களா? 70,000 பேர். ஆனால் எருசலேமுக்கு மட்டும் வரலை. இப்போ ஆண்டவர் எருசலேமை அழிக்கும்படியாக தூதனை அனுப்புகிறார். அதை தான் வசனம் சொல்லி, எருசலேமை அழிக்க தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு தூதனை அனுப்புகிறார். அவன் உருவின பட்டயத்தோடு எருசலேம் மீது அவன் நிற்கின்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தான்லேருந்து பெயர்சபா மட்டும் உள்ள எல்லா இடமும் அழியும் போது ஏன் எருசலேம் மட்டும் அந்த நேரத்தில் பாதிக்கப்படலை? இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம 2 சாமுவேல் வாசித்தபடி காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேய மொழியிலிருந்து, இந்த எபிரேய பாஷையிலிருந்து இந்த வேதாகமத்தை என்ன பண்ணாங்கன்னா அரேமிக் மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அரேமிக் மொழி என்றால் அது எபிரேய பாஷையில் மற்ற லாங்குவேஜும் கலந்து கொள்கிற ஒரு பாஷை. அதாவது குறிப்பாக எபிரேய பாஷைகள் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பாஷை. ஆனால் இந்த அரேமிக் மொழி என்பது யார் பேசுவார்கள் என்றால், அந்த நாட்களிலே ரொம்ப அடித்தட்டில் இருக்கிற மக்கள், வாழ்க்கையில் கடைசி விளிம்பில் இருக்கிற ஒரு ஜனங்கள், சாதாரண ஒரு வேலை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு ஏழை மக்கள் மட்டுமே பேசுகிற ஒரு மொழியாகத்தான் அப்பொழுது அந்த அரேமிக் மொழி இருந்தது. ஆகவே இந்த எபிரேய மொழியிலிருந்து இந்த அரேமிக் மொழியில வேதத்தை மொழிபெயர்க்கும் பொழுது அவங்களுக்கும் புரியுத மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக பைபிளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் சில விளக்கங்களை தெளிவாக அந்த வேதாகமத்தில் எழுதி வைத்தாங்க. குறிப்பாக நம்முடைய வேதாகமத்தில் ஒரு மரம் அப்படின்னு எழுதி இருந்துச்சுன்னா அந்த வேதாகமத்தில் அது என்ன மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களாம்.
என்ன வேலை எல்லாம் தெளிவாக, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக, ஏன்னா அவங்க ரொம்ப புரியாது அந்த மக்களுக்கு, நம்ம புரிந்து கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு புரிந்து கொள்கிற திறமை இல்லை. அதனால் அவங்களுக்கு அதை எழுதும்போது மொழிபெயர்த்தாங்க. அந்த அரமிக் மொழியில் மொழிபெயர்த்த வேதாகமத்தில் இந்த காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் என்பதை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால், பலி ஆரம்பித்து அந்த பலி எரிந்து முடிகிற நேரம் வரைக்கும். அப்படின்னா இன்னும் சொல்ல போனால், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலி செலுத்த ஆரம்பித்து அந்த பலியை கொண்டு அந்த பலிபீடத்தில் வந்து எரிந்து கொண்டிருக்கும். அந்த முழுவதுமாக எரிந்து போகிற காலம் வரைக்கும் என்ன நடக்கலையே, எருசலேமில் என்ன நடக்கலை, வாதை உண்டாகலை. இங்கே நடக்கிற டைமில் இன்னும் இங்கே இன்னொரு மொழியில் சீரியாக் என்று சொல்லப்படுகிற ஒரு மொழியில், அந்த மொழியில் இந்த வேதாகம வசனத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால், ரொம்ப சிம்பிளிஃபைடாக காலையில் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு அந்த இடத்துல பலி செலுத்தப்படும். அந்த பலி எரிந்து முடிவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 12 மணி நேரம் ஆகும். ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் பலியானார். கரெக்டாக 12ஆம் மணி நேரம் வந்த உடனே பூமி எங்கும் என்ன ஆயிடுச்சு, அந்தகாரம் உண்டாயிற்று. அப்போ 12 மணி வரைக்கும் அந்த பலி என்ன ஆகிட்டு இருக்கு, எரிந்து கொண்டிருந்தது. அதே போல தான் இங்கே என்ன இருக்குது, காலையில் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் எருசலேமில் பலி எரிந்து கொண்டிருக்கிறது. பலி எரிந்து கொண்டிருக்கிறதுனால எருசலேம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடங்களிலும் என்ன ஆயிடுச்சு, 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான்லேருந்து பெயர்சபா மட்டும் வந்து வாதை பரவி எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க. இப்போ 12 மணி ஆகுது. இங்கே எருசலேமில் பலி எரிந்து முடிகிற இந்த நேரத்தில் இப்போ எருசலேமை இப்போ அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் வரும்போது தான் இப்பொழுது வந்து தாவீது பார்க்கிறான். நீங்கள் 2 சாமுவேல் 1 நாடகம் நேரம் முடிஞ்சிச்சு, அதனால் நான் சொல்லிட்டு போயிடுறேன், வேத வசனத்தை சொல்லாமல் நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். இப்போ தாவீது வந்து பார்க்குறான், எல்லா இடமும் அழிகிறது. தான்ல இருந்து பெயர்சபா மட்டும் உழுகிற எல்லா இடங்களிலும் வாதை பரவி எல்லா ஜனங்களும் அழிந்து செத்து கொண்டிருக்கிறாங்க. எருசலேமில் மட்டும் அழியல. இதற்கு என்ன காரணம்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யும்போது அங்கே இன்னொரு தீர்க்கதரிசி ஓர்னான் என்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே வருகிறான். நீங்கள் பலியினால தான் இந்த எருசலேமில் வாதை வர முடியலன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், விறுவிறுன்னு போய் மறுபடியும் பலியை செலுத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா எருசலேம் தான் தாவீது இருக்கிறார்கள், எருசலேம் தான் தாவீதுடைய அரண்மனை இருக்கிறது, எருசலேம் தான் அவனுடைய கூட்டம் எல்லாம் இருக்கிறது. நாம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக, ஆண்டவர் மனமிறங்க வேண்டும் என்பதற்காக உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால், சர்வாக தகன பலியை இடுகிறான், சமாதான பலிகளை இடுகிறான், அங்கே பலிபீடத்தை கட்டுகிறான். தாவீதுக்கு ஒரு காரியம் தெரிந்து விட்டது, பலி எரியும் வரை வாதை தொடாது. அல்லேலூயா. இப்பொழுது அவன் அதை தெரிந்து கொண்டு அவன் ஆண்டவருக்கு பலியை செலுத்துகிறான். ஆண்டவர் அந்த பலியின் வாசனையை முகர்ந்து என்ன பண்ணுகிறார்னா, எருசலேம் அது மேலே இருக்கிற தீமையை வராதபடிக்கு வாசிங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டதினால் இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறார். வாதை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எப்போ அந்த வாதை நம்ம அணுகாமல் இருக்கும், எப்போ இந்த கொள்ளை நோய்மை அணுகாமல் இருக்கும், இந்த தேசத்திலே பிசாசினால் வரவிடப்பட்ட ஏராளமான கொள்ளை நோய்கள், ஏராளமான ஜனங்களை அழித்து கொள்கின்ற இப்படிப்பட்ட நோய்கள் எப்பொழுது வராமல் இருக்கும் என்றால், பலி எரிந்து கொண்டு இருக்கும் என்றால், கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதனே ஆனாலும் வாதையை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அந்த தூதன் யார் தான் அனுப்பினார்? கர்த்தர் தான் அனுப்பினார். வாதை அனுப்பும்படி யார் அனுப்பினார்? கர்த்தர் அனுப்பினார். ஆனால் எருசலேமுக்குள்ளே போக முடியல. காரணம் என்ன? அங்கே பலி எரிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 காரியம் வாதை வரக்கூடாதுன்னா, அங்கே மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்கு மீட்கும் பொருளாக நீங்கள் ஒரு சேக்கல் கொடுக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது பலி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ஆகவே நாம் மீட்கும் பொருளாக நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டார். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசாக என்ன பண்ணார்? விற்கப்பட்டு நம்ம எல்லாரையும் அவர் வாங்கிவிட்டார். ஆகவே நம்ம ஆத்துமாக்களுக்காக மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே நமக்கு என்ன கிடையாது? வாதை
கிடையாது. இதை நம்ம நம்ப வேண்டும். ஒருவேளை மற்றவர்களுக்கு வரலாம் அதுதான் தாவீது சொல்லும்போது உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க. ஒருவேளை விழுவாங்க என்பதை அநேக நேரங்களில் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யுத்தத்தில் முறிந்து விழுந்தார்கள் என்ன அர்த்தம்? இறந்து போயிட்டாங்க, அவ்வளோதான், செத்து போயிட்டாங்க. தாவீது அதை தான் வேதம் சொல்லுகிறது. உன் பக்கத்தில் 1000 பேர் என்ன பண்ணலாம்? ஒரு நோயினால் என்ன பண்ணியிருக்கலாம்? உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் அந்த நோயினால் என்ன பண்ணியிருக்கலாம்? பாதிக்கப்பட்டு செத்து போயிருக்கலாம். ஆனாலும் அது உன்னை, ஏனென்றால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தர் நம்மை மீட்கப்பட்டிருக்கிறார். இது முதலாவது ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்களில் எப்படி தொகையிடுவாங்க அப்படின்னா, மொத்தமாக எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு தொகையிட மாட்டாங்க. யாரெல்லாம் அதை சேக்கல் கொடுத்தார்களோ அவர்களை தான் தொகையிடுவார்களாம். அப்படி தான் மோசே தொகையிட்டான். என்னாகும் அந்த புஸ்தகத்தில் முதலிலும் சரி கடைசியிலும் சரி தொகையிடும்போது அவங்க கிட்டேருந்து அதை சேக்கலை வாங்குவான். வாங்கினவர்களை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? கணக்கு காமிப்பாங்க. இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு வைத்துக் கொள்வார்கள். அப்படி நாம் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் முதல்ல நம்ம வீடு பக்கத்தில் தெரிந்தவங்க அவங்கெல்லாம் சாதாரண மக்கள். ஆனால் நீங்களும் நானும் சாதாரண மக்கள் கிடையாது. நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணியிருக்காது? விலை கொடுத்து வாங்கிவிட்டார். ஆகவே நமக்கு வாதை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த ஒரு காரியம், இன்னொரு காரியம், தேவ தூதனே வாதையை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் நம்ம வீட்டில் பலி இருந்தால், இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார், நமக்காக தகன பலியானார், நமக்காக போஜன பலியானார், நமக்காக அவர் சமாதான பலியானார், நமக்காக அவர் பாவ நிவாரண பலியானார், நமக்காக அவர் குற்ற நிவாரண பலியானார். இந்த பலியாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது, அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த பலியோடு, இந்த சிலுவை பலியோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு வாதையும் நம்மை நெருங்காது. அல்லேலூயா. ஒருவேளை அந்த வாதை, ஒருவேளை அந்த யோபுவை சந்தித்தது போல நம்மை சந்தித்து கொண்டு போகலாம். ஆனால் நம்மை சேதப்படுத்துவதற்கு ஒரு நாளும் அதற்கு உரிமை கிடையவே கிடையாது. எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த சிலுவை பலியோடு நம்முடைய வாழ்க்கை இணைந்து இருக்க வேண்டும். இந்த சிலுவை பலியை நாம் ஆண்டவரிடத்திலே அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, எனக்காக நீ சிலுவையிலே பலியானீரே என்று சொல்லி அதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரை கனப்படுத்தி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அதையே பேசி, அதையே மகிமைப்படுத்தி பேசும் பொழுது பாருங்க, நம்ம யாரையாவது நம்ம சில நன்மைகளை செய்யும் போது அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை யாராவது நமக்கு ஏதாவது நாம் செய்த நன்மை நிமித்தம் நமக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது நம்முடைய மனசு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், குளிர்ந்து இருக்கும். அதே போல நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது, குறிப்பாக ஆண்டவர் சிலுவையில் பட்ட பாடுகளை நினைத்து நாம் நன்றி செலுத்தும் போது ஆண்டவருடைய மனம் குளிர ஆரம்பிக்கும், ஆண்டவர் சந்தோஷப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், இந்த வீட்டில் அவர்களுக்கு பலி இருக்கிறது, ஆகவே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கும் வாக்குத்தத்தம் கொடுப்பார். நான் ஆபத்திலே நான் அவனோடு இருப்பேன், அவனை எல்லா தீங்குக்கும் அவனை தப்புவிப்பேன், அவனுக்கு நான் நீடித்த நாட்களை தந்து என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன பண்ணுவேன்? நான் காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எப்பொழுதும் நம்மளால் இயன்ற பலிகளை நம் ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டும். நம்மளால் என்ன பலி முடியும்? ஸ்தோத்திர பலி நம்மால் சொல்ல முடியும். என்னென்ன பலிகள் நம்மளால்? ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த பலியை நாம் ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். காணிக்கை பலி, ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்குகின்ற இப்படிப்பட்ட காணிக்கை பலி. ஒருவேளை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை நெருக்கங்கள் மத்தியில் நம்ம இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை செல்லுகின்ற ஊழியங்களுக்கு, இப்படிப்பட்ட கிரேஸ் டிவி போன்ற ஊழியங்களுக்கு நாம் காணிக்கை கொடுப்பது ஆண்டவர் எப்படியாக பார்ப்பார்? ஒரு பலியாக பார்ப்பார். இவர்கள் பலி செலுத்தி இருக்கிறார்கள், இவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கை பலி கொடுத்திருக்கிறார்கள், ஆகவே இந்த வீட்டிற்கு வாதை வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அழைத்து நம்மை பாதுகாக்க வல்லமையாக இருப்பார். என்னென்ன பலிகளை நாம் செலுத்த முடியுமோ அத்தனை பலிகளையும் நம் ஆண்டவருக்கு செலுத்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக மேன்மையான பலி இயேசு நமக்காக சிலுவையிலே செய்த அந்த பலி, அந்த பலியை நாம் நன்றி செலுத்தி நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். நான் இங்கே வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன், நான் போகிற இடமெல்லாம் இந்த வசனத்தை நான் சொல்லுவேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க யாராவது ஒருவர். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால்
நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த சாத்தானுக்கு மேலாக இப்படிப்பட்ட கொள்ளை நோயும் இப்படிப்பட்ட வைட் ஸ்ப்ரெட் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற மனிதனை அழிக்கக்கூடிய இப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் கொண்டு வந்த பிசாசானவனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவனுக்கு இருந்த எல்லா அதிகாரங்களையும் முறிந்து விட்டார். அவனுக்கிட்ட இருந்த எல்லா துரைத்தனங்களையும் எடுத்து போட்டு விட்டார். ஆகவே நமக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை நோய் வந்திருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சிலுவை பலியை உயர்த்தி பேசி 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 கொண்டே இருங்கள். அதை அறிக்கையிட்டு சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த நோய் நம்மை விட்டு போகும். வேதம் சொல்லுகிறது, நம்ம வாசிக்கலாம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கிறதற்கு வழியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம்தான், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அவர் சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், அதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக பட்ட பாடுகளை நாம் சொல்லி அந்த சிலுவை பலியோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது ஒரு வாதையும் நம்மை அணுகாது, ஒரு தீங்கும் நம்மை நேராது. எந்த கொள்ளை நோய்க்கும் நாம் தப்புவிக்கப்படுவோம். எந்த கொள்ளை நோயும் எந்த வேடனுடைய கண்ணிக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் சிங்கத்தின் மீது நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நாம் மிதித்து போடுவோம். நீடித்த நாட்களால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். நாம் கண்களை மூடுவோமா? நாம் கண்களை மூடுவோம். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த துயரம், அல்லது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் என்று சொல்லி, ஏன் என்னுடைய வாழ்க்கை என் சரீரத்தில் இவ்வளவு நோயாக இருந்து என் வாழ்க்கை இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது, நோய்களுக்கும் மாத்திரைகளுக்கும் மருந்துகளுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் என்று நான் அலைந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவன் நமக்கு தந்தது கிடையாது. அது சாத்தான் நம்மை அழிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிற இந்த காரியம். இந்த சாத்தானை இயேசு சிலுவையிலே அழித்து அவர் ஜெயித்து விட்டார். ஆகவே நமக்கு அந்த நோய் இடமே கிடையாது. நாம் இந்த நோய்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை, ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக செய்த நன்மைகளை, ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக செய்த அத்தனை பாடுகளையும் நினைவு கூர்ந்து, நமக்காக அவர் கைகளிலே ஆணிய கடாவப்பட்டு அவர் சொல்லுகிறார், இந்த தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அதை நாம் நினைக்கும் பொழுது, அந்த தழும்புள்ள சரீரத்தை நாம் நினைக்கும் பொழுது, ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அந்த இரத்தம் நம் மீது சிந்தப்படும் பொழுது எல்லா நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை மரணத்தின் தூதுவனே கடவுளே அனுப்பியிருந்தாலும் பலி நம் வீட்டில் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் நன்றி பலிகளை தேவனுக்கு என்று செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு என்று காணிக்கை பலியை நாம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுவார், உன் கையை நீ நீட்டாதே, நீ உன் உரைக்குள் அந்த பட்டயத்தை வை என்று சொல்லி அந்த தூதரையும் அடுத்தி நமக்காக செய்த அந்த தீங்குக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு நம்மை ஆண்டவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த கிரேஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். யார் யாருக்கு எந்த பலவீனங்களோ, இன்றைக்கு கூட நாங்கள் ஜெபம் செய்தோம், கேன்சருக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இப்படிப்பட்ட பலவிதமான நோய்களுக்காக, பிரச்சனைகளுக்காக, வியாதிகளுக்காக, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் மீண்டும் பரவி வந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்காக, ஆண்டவரே ஏராளமான விபத்துகள் மூலமாக, ஆண்டவரே ட்ரெயின் விபத்து மூலமாக, ஆண்டவரே பிளேன் ஏர் ஃப்ளைட் மூலமாக ஏற்பட்டு ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிற இந்த பின்னாடி எல்லாம் இருக்கிற இந்த பிசாசுக்கு எதிராக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஏசப்பா, நீங்க மனம் இறங்குங்க. உம்முடைய சிலுவையை நாங்கள் உயர்த்துகிறோம். சிலுவையிலே நீர் எங்களுக்காக வெற்றி கொடி ஏற்றி நீரே தகப்பனே. ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, வெற்றி கொடியை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்காக நீ சிலுவையிலே பாடுபட்டு நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம், தழும்புள்ள கரத்தை தொட்டு நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீ சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அது எங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறபடி நான் நன்றி சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கோடு ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபித்தோமோ அத்தனை பேரும் சுகமாவர்களாக. ஆண்டவரே, இந்த கிரேஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கின்ற கொள்ளை நோய்கள், வைட் ஸ்ப்ரெட் டிசீஸ் என்று அழைக்கப்படுகிற எந்த கேன்சராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அது குணமடையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீடித்த நாட்களால் நான் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நானே உனக்கு தீர்க்காயுசு மாணவர் என்று சொல்லியிருக்கிறீரே. உன் ஆயுசு நாட்கள் என்னாலே பெருகும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, ஆமேன் அப்பா. நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீரே. இயேசுவே, இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜெபத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. நாங்கள் நோய்களுக்கு என்றும் மாத்திரைகளுக்கும் நாங்கள் செலவை செய்யாதபடி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் உம்முடைய ஊழியங்களுக்கு நாங்கள் எங்களால் காணிக்கையாக தர முடியுமே தகப்பனே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த கிரேஸ் டிவி ஊழியங்களுக்கென்று ஆண்டவரே தங்களால் இயன்ற காணிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டில் அது காணிக்கை பலியாக அது அங்கீகரிக்கப்படுவதாக. ஆகவே வாதை அவர்கள் கூடாததை அணுகாமல் இருக்கட்டும் சுவாமி. ஏசப்பா, நீர் அப்படி செய்ய போக தயவுக்காக நன்றி நன்றி நன்றி. நேரம் அதிகமானாலும் நீர் எங்களோடு இடைப்பட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.